ஐயா வணக்கங்க ஐயா. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு 9வது நாளு. நான் மே 23ஆந்தேதி இத பண்ணேன். இன்னைக்கு 9வது நாள் ஆகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆம்பியர் வந்து செக் பண்ணிட்டுருக்கேன். இப்ப வந்து 0.37 ஆம்பியர் வந்து இது காட்டுது. நான் தனியா பார்க்கும்போது, இந்த 2 கரிக்குச்சியும் இல்லாம, உள்ள நாம வச்சு பார்க்கும்போது, தனித்தனியா ஒவ்வொன்னுக்கும் 0.55லேருந்து 60 வரைக்கும் கிடைக்குதுங்க. இப்போ இத 2ம் சேர்த்து வைக்கும்போது 0.36 தான் கிடைக்குது. 2யும் கம்மியாகுது. இது வந்து என்னோட ஆம்பியரு. இப்போ இன்னைக்கு 9வது நாளுடைய வோல்டேஜ் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா, 2 புள்ளி கிட்டத்தட்ட 60, 66 அதுலேயே வந்து நின்றுச்சு. பார்க்கும்போது தெரியும் 58. இப்போ அடுத்து 60 வந்து நின்றுடும். 60 வந்து 2.59 இப்போ 60 மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்து நிற்கும். இப்போது 9வது நாளில் இவ்வளோ தூரம் அது குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 500 மில்லி ஆம்பியர். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 3.10 அந்த மாதிரி காட்டுச்சு. இப்போ 2.60 தான் காட்டுது. இப்போ கிட்டத்தட்ட அப்படி 400 அந்த மாதிரி மில்லி ஆம்பியர் 9 நாட்களில் இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கு. இந்த 9 நாள் அது தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்குது. அதே அந்த தன்மை, அதே பளிச்சுன்னு எரியிற தன்மை இந்த பார்த்திங்கன்னா தெரியும். நான் இது வந்து இப்போது இரவில் எடுக்காமல் பகலில் எடுக்கிறேன். நல்லா உங்களுக்கு இது தெரியுது. இதில் என்ன காரணம் அப்படின்னா, இந்த டியூரோசெல் இருக்கக்கூடிய K40 அந்த பொட்டாசியமும் நம்ம வெளியே வச்சுருக்கக்கூடிய கார்பன் C14 இந்த ரெண்டும் வந்து அணுக்கரு பீட்டா டிகே சிதைவு அப்படின்றத ஏற்படுத்துது. அதனால் எலக்ட்ரான்கள் வெளிவருது. அப்படி இது சாதாரணமான ஒரு வேதிவினை பேட்டரி இருந்ததுன்னா இந்நேரம் அது தீர்ந்து போயிருந்துருக்கும் எப்போவோ. ஏன்னா தொடர்ந்து 24 மணி நேரம் எரியும்போது அது தாங்காது. அதில் இருக்கிற வினைகள் வந்து முடிஞ்சிருக்கும். அதில் இருக்கிற வேதிவினை முடிஞ்சனால இதெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ அந்த வேதிவினையை பயன்படுத்தாமல் இப்போ நம்மளை மாதிரி இந்த வானு நானோ மின்கலம் நாம் செட் பண்ணி வச்சுருக்கிறனால இங்கே வந்து அணுக்கரு சிதைவு பீட்டா டபுள் பீட்டா நடக்குது அப்படின்றத இங்கே நம்ம தெரிய வரோம். இன்னும் அதுக்கு உங்களுக்கு வந்து அந்த 60 நாளில் வந்து 65 நாள் அதுக்கப்புறம் அது வந்து முடிஞ்சிருக்கிற வாழ்நாள் முடிஞ்சிருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஒரு 2-3 நாள் இடைவெளி விட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது அது வரலாம். அதுக்கான முழுமையான அர்த்தம் காரணம் என்னன்றது ஒருவேளை அந்த சிதைவுன்றது அந்த 60 நாளுக்கு மேலே இருக்காதா, அது அவ்வளோதானா அப்படின்றத பார்க்குது. ஏன்னா அதை நம்ம வந்து ஒரு பகுதி அளவு இல்லை முழுமையாக இறந்து போன பேட்டரியை வச்சு நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ அதுவே 60 நாள் வருது அப்படின்னா அப்போது அந்த உள்ளுக்குள்ளே அந்த வேதிவினைகள் வந்து அது ஆல்ரெடி நடந்து அது சிதைஞ்சு போயிருக்கும் அந்த வேதிப்பொருள். அப்போ அந்த சிதைஞ்சு போன வேதிப்பொருள்லேயே அந்த பீட்டா டிகே வந்து இப்போ 60 நாள் நடக்குதுன்னா, இப்போ புதுசாக நம்ம ஒரு பேட்டரி வச்சுருந்தா இது எவ்வளோ நாள் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா சிதைந்து போன அந்த வேதியில் அந்த பொட்டாசியம் அதனுடைய தன்மை அதில் இருக்காது. அது குறைஞ்சபட்ச தன்மை தான் இருக்கும். ஒரு 10% ஒரு 5% தான் அதுக்கு இருக்கும். அதை வந்து நாம் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கார்பன் கிராஃபைட் குச்சியை வந்து நம்ம வச்சு பண்ணும்போது அப்போ அந்த சிதைவு நடக்கும்போது அந்த சதவீதமான அந்த K40க்கானதை மட்டும்தான் அது கொடுத்துருந்துருக்கும். முழுமையாக அது நம்ம பண்ணலைல்ல. ஒரு 5% இருக்கும்போது தானே பண்ணோம். அதனால் அது 60 நாள் எரிஞ்சு அதனுடைய பீட்டா டிகே நடந்து அது எலக்ட்ரான்கள் முழுமையாக அது வந்து இழந்திருக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து.